எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ 1ஆம் தேதி ஜூலை எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்? மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? அனலைஸ் பண்ண பார்க்க போறோம். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? ஒரு சின்ன இது எப்படி மூவ் ஆகிருக்கலாம் மூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு வந்து 24,011 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது எங்கேருந்து வரை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,351 வரையும் போகலாம். அப்படி இல்லைன்னா 23,671 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதுதான் ரேஞ்சாக இருக்கும் நாளைக்கு. ஏன்னா இதுதான் ரேஞ்சு. நாளைக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இது நம்மளோட மிட் பாயிண்ட்லேருந்து மேலே இந்த ரேஞ்சு, கீழே இந்த இதுக்குள்ள தான் நாளைக்கு இருக்கும். இப்போ எங்கே ஓப்பன் பண்ணுது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கால் சைடில் தான் மூவ் ஆக போகிறோம். ஏன் கால் சைடில் நம்ம எடுக்க போகிறோம், கால் சைடு மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நம்மளுடைய ஜென்ரல் ரூபடி இஎம்ஐ மூணுக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்கு. 20, 50, 200 இஎம்ஐக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம கால் சைடில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். கால் சைடில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா, அப்போ இதுக்கான ப்ரீமியம் எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து 23,650, 24,000, 24,000. இன்னைக்கு மார்க்கெட்லையும் இதே ப்ரைஸில் தான் நம்ம பார்த்துக்கணும். இதே ப்ரைஸ் தான் நம்ம அடுத்ததையும் பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ இந்த ப்ரீமியம் ஆனால் குறைஞ்சிருக்கு. ஏன்னா டைம் ஒரு நாள் குறையிறதுனால ப்ரீமியம் குறையுது. ப்ரீமியம் டிகே ஆனதுனால நம்ம ப்ரீமியம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 85, 170, 285, 340, 395, 510, 560. இதெல்லாம் நம்ம பார்க்க போற ப்ரீமியம் நாளைக்கு மண்டே அன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரீமியம். ஸோ இதோட டார்கெட் எது வரையும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 340, 510, 560, 680, 800, 2040 இதெல்லாம் வந்து டார்கெட்டாக இருக்கும். ஹெவி வாலட்டைல் இருக்கிறது இந்த மாதிரி. ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை 85 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு நம்ம வெளியேறணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது என்னுடைய ஓபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஓபிஎம் உடைய கால்குலேஷனில் வந்த நம்பர்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன் படி நாளைக்கு நம்ம எடுக்க போகிறோம். கால் சைடை மட்டும் தான் பார்க்க போகிறோம். புட் சைடு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக்ஸில் மூவ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் மூவ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்க போகிறது. இதில் இதை வந்து இந்த இதெல்லாம் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இது இன்னும் அவுட் ஆஃப் த மணியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குலாம் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோம். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு இந்த மண்டே அன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி வந்து இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ரைக்ஸை வாட்ச் பண்ணும்போது இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து தெரிய வரணும். அப்போ இதெல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் ஜூலை கான்ட்ராக்டோட அதில் தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக்லி நம்ம பார்க்கல. ஹெவி வாலட்டிலிட்டி வந்து வீக்லி இருக்கிறதுனால நான் வீக்லியை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய இது. நமக்கு வந்து ட்ரேடே கிடைக்கலனாலும் நம்ம குட் ட்ரேடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நோ ட்ரேடு நமக்கு வந்து குட் ட்ரேடு. நம்மளுடைய மோட்டோ என்ன? இந்த ஓபிஎம் மெத்தோட மோட்டோ என்னன்னா, ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கால் சைடு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். புட் சைட் பண்ணுறதில்ல. ஏன்னா பையர்ஸை பொறுத்தவரையும் இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி கீழே மேலேன்னு வாங்கி வாங்கி விற்று. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள ஓவர் ட்ரேடிங் நம்மளுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம ஒன்லி நம்மளுடைய மெத்தட் படி என்ன வருதோ அதை அந்த மார்க்கெட்டோட மொமெண்டம், மார்க்கெட்டோட மூவ், மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எடுத்துட்டு இதை பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட அனலைசிஸ் புரியும். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.